எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. ஒரு வித்தியாசமான ஒரு கண்ணாடியோட உங்களை சந்திக்கலாம்னு இருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலங்கையை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட கால எல்லைக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1,50,000க்கு மேற்பட்ட எங்களுடைய உறவுகள் வந்து இலங்கையை விட்டு வேறு நாடுகளுக்கு போயிருக்கிறார்கள், வெளியேறுகிறார்கள் அப்படின்றதான் குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, இலங்கை நடக்கிற பொருளாதார பிரச்சனை, வேலையின்மை பிரச்சனை, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை காரணமாக இதெல்லாம் நம்மளுடைய நாட்டில் இருக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு வெளிநாடு போயிருக்கிறார்கள் அப்படின்றதான் குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் 2009 யுத்த காலத்துக்கு முதல் எவ்வளவு பிரச்சனை நடந்திருந்தாலும் எங்களுடைய சனங்கள் வந்து கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்டு உண்மையிலேயே அந்த காலத்தில் சந்தோஷமாகவும் சுதந்திரமாகவும் இருந்தார்கள் அப்படின்னு தான் குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்குது. இப்போ பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இலங்கையில் பார்த்தீங்கன்னா வேலை இல்லா பிரச்சனை மிக ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதுக்கப்புறம் பொருளாதார பிரச்சனை, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு சொல்லி இங்கேருந்து அதாவது இலங்கையை விட்டு போயிடணுமே அப்படின்னு சொல்லி நிறைய உறவுகள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெளியேறி கொண்டு இருக்கிறார்கள் இப்போ வரைக்கும். குறிப்பாக சொல்ல போனால் யுத்த காலத்துக்கு முதல் வந்து வெளியேறினாலும் அதில் குறிப்பிட்ட கொஞ்சம் அளவில் தான் வெளியேறிக்கிறாங்க. அதுக்கப்புறம் யுத்தம் முடிஞ்ச அப்புறம் எங்களுடைய உறவுகள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இங்கே அதாவது குடும்பத்தை பார்க்கணும், குழந்தை குட்டியில் பார்க்கணும். ஏன்னா மாத வருமானம் 30-40,000 வச்சு ஒன்றுமே செய்யலாம் இருக்குது. குழந்தை குட்டியில் படிப்பிக்கலாம் இருக்குது, குடும்பத்தை பார்க்கலாம் இருக்குது. வெளிநாட்டுக்கு போகணுமே அப்படின்னு சொல்லி எங்களோட சேனல் வந்து ஏஜென்சி மூலம், அதாவது ஏஜென்சி மூலம் உள்ளுக்கு இறக்குவாங்களா விட மாட்டாங்களா, நாட்டில் போய் இறக்குவாங்களா விட மாட்டாங்களா, நம்பிக்கை இல்லாமல் தான் எங்களோட சேனல் வந்து கோடிக்கணக்கான காசுகளை கொடுத்து எப்படியாவது அங்கே போய் இறங்கணும், சூஸில் போய் இறங்கணும், லண்டனில் போய் இறங்கணும், ஹவுஸில் போய் இறங்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய சனங்கள் வந்து எப்படியாவது போய் சேர்ந்துருந்தாங்க வெளிநாட்டுக்கு. ஆனால் இப்போ வந்து ஒரு கனடா விசிட் விசா அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தப்பட்டது ஏற்கனவே இருக்குது. இப்போ வந்து கூடுதலாக இது வந்து பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாக இந்தியாவில் இருந்தால் நிறைய சனம் வந்து கனடாவுக்கு விசிட் விசா மூலம் போய் வருது சாத்தியக்கூறு கூடவே இருந்தது. இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இடையே வந்து ஏற்பட்ட ஒரு முருகன் நிலை காரணமாக இலங்கைக்கு அந்த சந்தர்ப்பம் வந்து கூடுதலாக வழங்கப்பட்டது அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த வேலை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குறிப்பிட்ட நாட்களை பொறுத்த வரைக்கும் 50,000 60,000க்கு மேற்பட்ட எங்களுடைய உறவுகள் கனடாவில் போய் இறங்கி இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதில் வந்து திருப்பி வந்தார்கள் அப்படின்னு வரைக்கும் ஒரு 10% கூட இருக்கலாது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய எங்களுடைய உறவுகள் போய் சேர்ந்துருக்கு. அதாவது பின் வீடு, முன் வீடு, அந்த வீடு, இந்த வீடு என்ற குடும்பத்தில் ஒருத்தனாவது வந்து கனடாவில் இருப்பார் அப்படின்ற சாத்தியக்கூறு வந்து கூடுதலாக இருக்குது அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது. எப்படி கனடாவுக்கு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து எல்லா நாடுகளும் போட்டும் கடைசியாக டூரிஸ்ட் விசா மூலம் கனடாவில் போய் இறங்கி சேலம் கேட்குறாங்க, அதாவது அகதி உரிமை கேட்குறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா விசிட் விசாவில் போய் கேட்குறாங்க, அதாவது பர்த்டே இல்லாட்டி கல்யாண வீடு, அந்த வீடு அப்படின்னு சொல்லி அங்கே போய் வந்து இருந்து போட்டு அகதி அதாவது அசைலம் கேட்குறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் விசாவில் படிக்க போகணும் அப்படின்னு போட்டு அகதி கேட்குறாங்க. இது வந்து இப்போ வரைக்கும் அவங்களுடைய நிறைய நண்பர்கள் போய் அங்கே போய் இறங்கி இருக்கிறாங்க. அவங்களுடைய சில இதில் கேட்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து உண்மையிலேயே நல்லா இருக்கிறாங்க, ஏதாவது தப்பிச்சு வேலைகளை தேடி பிடிச்சி சில பேர் நல்லா இருக்காங்க. சில பேர் என்ன செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இலங்கையில் எப்படி வேலை இல்லாமல் பிரச்சனை நடக்குதோ அதை விட மோசமாக வந்து கனடாவில் நடக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. மச்சான் வந்து தண்டாப்பா இன்னும் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கேன், வேலை எடுக்கிறது கஷ்டப்பட்டு. சில பேர் வேலை செய்து கொண்டு ஏதோ தப்பிச்சேன் படிச்சேன் மாதிரி வேலை செய்து கொண்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் கனடாவை பொறுத்த வரைக்கும் மேலே நல்ல நாடு, ஆனால் வேலை கிடைக்காமல் இருக்கிறது தான் மிக ஒரு கஷ்டமான விஷயமா இருக்குது. சில பேர் பார்த்தீங்கன்னா 6 மாதமாக அங்கே இருக்கிறாங்க. 6 மாதமாக இருந்து போட்டு செய்யலாம் அடிப்பமாக விடுவோமா இதான் வந்து இலங்கைக்கே போயிடலாமா அப்படின்னு மாறுபட்ட கருத்தில் வந்து இப்போ வரைக்கும் இருக்கிறது. கனடாவை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில நண்பர்கள் பார்த்தீங்கன்னா $5-6 வேலை செய்கிற நண்பர்கள் இருக்கிறாங்க, $100-120 வேலை செய்கிற நண்பர்களே இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டொரண்டோவை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் போய் டொரண்டோவில் தான் இறங்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் தான் சொன்னால் ஒரு நாளைக்கு 300க்கு மேற்பட்ட உறவுகள் போய் கனடா டொரண்டோ ஏர்போர்ட்டில் போய் இறங்குறாங்க. அதாவது ஒரு நாளைக்கு திருப்பி போகிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10% கூட இருக்காது. இங்கே கனடாவிலேருந்து திருப்பி வந்து நாட்டுக்கு போகிற சந்தர்ப்பம் கூட 10% கூட இருக்காது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எப்படியாவது போய் தப்பிச்சு போய் கனடாவில் போய் இருந்து ஏதாவது ஒன்று செய்யலாமே அப்படின்னு போய் அங்கேயும் வேலை இல்லாமல் இருக்கிறது மிக ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருக்குது. சேலை நடிக்கிறதுக்கே நிறைய காசு வேணும், லோயர் ஃபீஸ் கொடுக்கணும், அந்த ஃபீஸ் வேணும். ஸ்டூடெண்ட் விசாவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் விசாவை மாற்றுறதுக்கு நிறைய காசு வேணும், நிறைய $, வேணும் அப்படின்னா பேக் பெர்மிட் எடுக்கிறது நிறைய காசு வேணும். சில பேர் சொல்லுவாங்கட்டே அந்த காசெல்லாம் நீ எங்கே போட்டி அப்படின்னு இங்கே நீங்கள் ராஜாவாக இருக்கலாமே அப்படின்னாலே நிறைய உறவுகளும் சொல்கிற ஒரு விஷயமா தான் இருக்குது. இப்போ வந்து எங்களுடைய நிறைய சிநேதங்கள் போய் நிறைய உறவுகள் போய் இருந்துருக்கலாம். அவங்களுடைய மாறுபட்ட கருத்துக்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் வந்து வேறு மாதிரி சொல்லுவான், ஒருத்தன் வேறு மாதிரி சொல்லுவான். ஆனால் எல்லாட்ட பிரச்சனையும் கிட்டத்தட்ட ஒரு மாறுபட்ட வடிவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சொல்கிறாங்க இங்கேருந்து வந்ததுக்கு பேம அங்கேயே இருந்திருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா வேலை கிடைச்சவங்க சொல்லுவாங்க, ஓகே நான் பரவாயில்லடா இங்கே எல்லாம் பரவாயில்ல, சேலன் வந்து கேஸ் நீ இதான் நடக்க போகுது, நீ நடந்தீங்க என்ன தீர்வு வரப்போகுது அப்படின்றதெல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க.
உண்மையாக சொல்ல போனால் இளைஞர் நடக்கிற பிரச்சனை மாதிரி அங்கேயும் வேலை இல்லா பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை உண்மையிலே இருக்குது. அதுதான் ஒரு குறிப்பிட்ட விஷயமா இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க பொறாமையில சொல்லாதேங்கடா அப்படி இப்படின்னு சொல்லாங்கடா. அங்கே இருக்கிற நிறைய உறவுகளை கேட்டுக்கலாம், அல்ல என்ன மாதிரி கனடாலாம் இருக்குது வரலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. சில பேர் தம்பி கும்பிட்டு அங்கேயே இருறா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொந்தக்காரங்களை நம்பி நீங்கள் கனடா போகிறீங்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்க கிட்டத்தட்ட எவ்வளோ வேணாலும் உங்களை பார்ப்பாங்க. 1 மாதம் பார்ப்பாங்க, 2 மாதம் பார்ப்பாங்க, 3 மாதம் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, இந்தா நாய்க்கு பிஸ்கெட் போடுற மாதிரி தான் போட்டுக்கொண்டே இருப்பாங்க. ஏன்னா அப்படின்னா வேலை இல்லா பிரச்சனை காரணமாக அவங்களுக்கும் வேலை இல்லாமல் நீங்கள் போகிற உங்களுக்கும் வேலை இல்லாமல் ஒரு மன கஷ்டமாக இருக்குது. ஆனால் என்ன இருந்தாலும் நீங்கள் போய் கிட்டத்தட்ட இங்கே இருந்து வெளிக்கிடைக்கே வந்து வேலையை செட் பண்ணி போட்டு வேலை கிடைக்கும் அப்படி ஒன்று வெளிக்கிடையான்னு சொன்னால் ஏதாவது ஒரு தப்பிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. அதே மாதிரி தான் ஸ்டூடெண்ட் விசாலையும் படிக்கிறதுக்கு நிறைய அதாவது பார்த்திங்கன்னா அங்கே படித்தாக்களுக்கே வேலை இல்லைன்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் இங்கேருந்து படித்து அங்கே போய் வேலை எடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் சில நண்பர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா பரவாயில்லடா எனக்கு ஒரு நல்ல வேலையெல்லாம் கிடைச்சிருக்குடா. சில பேர் வந்து ரக் ஓடுறாங்க கிட்டத்தட்ட $100-150 எல்லாம் கிடைக்கும். அப்படி கிடைச்ச நிறைய உறவுகளும் இருக்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா தான் இருக்குது. என்ன சொல்லப்போனால் இலங்கையில் 25,000 அதாவது மாத வருமானத்தை அங்கே இருக்கிற ஆட்கள் ஒரு நாளே உழைக்கிற ஒரு சாத்தியக்கூறுகளும் இருக்குது. இப்படி வந்து மாறுபட்ட கருத்துக்கள் வந்த ஒன்றுமே இருக்குது. இங்கே இருக்கிற நிறைய உறவுகள் இப்போ வரைக்கும் யோசிச்சு கொண்டே இருக்கிறாங்க, கனடாக்கு போகலாமா விடலாமா. என்ன பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நாட்கள், அதாவது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற தமிழரை விட்டு கனடாவில் இருக்கிற தமிழர்கள் கூடுதலாக இருக்கிறார்கள் அப்படின்றதான் குறிப்பிட்ட விஷயமா இருக்குது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா முந்தி வந்து இத்தாலியிலேருந்து நிறைய பேர் போய் கனடாவில் போய் இருந்திருப்பாங்க. அது அகதி அந்தஸ்து எல்லாம் கேட்டு போய் இத்தாலியில் இருந்து போய் கனடாவில் போய் இருந்து போட்டு அவங்களுக்கு பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனாக மாறிடுறாங்க. அதே மாதிரி தான் உண்மையில் பார்த்தீங்கன்னா கனடா வந்து மிகவும் ஒரு அழகிய ஒரு நல்ல நாடு அப்படிதான் குறிப்பிட்ட விஷயமா இருக்குது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மில்லியன் கணக்காக வந்து வேறு நாடுகள்லேருந்துலாம் அகதியெல்லாம் போய் வேலை இல்லை பிரச்சனையிலும் இட பிரச்சனையிலும், அதாவது ரூம் இல்லாமல் வேலை இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் நிறைய உறவுகள் பார்த்தீங்கன்னா டென்ட் அடிக்கலாம் இருக்கிறது. அதெல்லாம் நாங்கள்லாம் காணொலியில் பார்த்துருந்தோம். மிக ஒரு கவலைக்குரிய விடயமாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் உண்மையாக சொல்லப்போனால் எங்களுடைய புலம்பெயர்ந்த உறவுகள் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த ஈழத்தில் யாருமே இல்லை. அதுதான் உண்மையான ஒரு விஷயமாக குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் இங்கேருந்து எப்படியாவது போய் இங்கே இருக்கிற எங்களுடைய சனங்களை, எங்களுடைய மக்களை, எங்களுடைய குழந்தைகள் இந்த பொருளாதாரத்தை உயர்த்தணும்ன்ற ஒரு ஆசையில் தான் எங்களுடைய உறவுகளும் வெளிநாட்டுக்கு அப்படியே தப்பிச்சு போய் எப்படியாவது வாழணும், நிறைய சம்பாதிக்கணும், இங்கே இருக்கிற உறவுகளை பார்க்கணும்னு சொல்லி ஒரு ஆசையெல்லாம் போகாத குறிப்பிட்ட விஷயமா இருக்குது. இது வரைக்கும் 40 வருட காலங்களுக்கு முதல் சிங்கப்பூர் ஜனாதிபதி இங்கே பார்த்து போட்டா இலங்கையை மாதிரி நம்மளுடைய நாட்டையை மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். ஆனால் இப்போ சிங்கப்பூர் அப்படி இருக்குது, இப்போ இலங்கை அப்படி இருக்குது அப்படின்னு தான் குறிப்பிட்ட விஷயமா இருக்குது. ஏன் அப்படின்னா இலங்கையில் வந்து அவ்வளவு வளம் இருக்குது. ஆனால் குறிப்பிட்ட சுயலாப அரசியலுக்காக இனங்களுக்கு இடையே வந்து மாறி மாறி மோதல்களை ஏற்படுத்தி போட்டு அவங்க வந்து சுயலாப அரசியலை செய்து கொண்டே இருக்கிறது தான் குறிப்பிட்ட விஷயமா இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா எத்தனையோ நாடுகளில் எத்தனையோ மதங்கள் இருக்குது, எத்தனையோ இனங்கள் இருக்குது, அவங்களெல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறாங்க. ஆனால் இங்கே ஒரு கிட்டத்தட்ட 3-4 இனங்களும் மதங்களும் தான் இருக்குது. அதை வச்சு ஏன் ஒற்றுமையாக இருக்க முடியாமல் இருக்குது? என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திட்டமிட்ட அரசியல், அதாவது சுய லாப அரசியலுக்காக வந்து இளைஞர்களை வந்து தங்களுடைய மோதலை ஏற்படுத்தி தங்களுடைய அரசியலை மேற்கொள்கிறது தான் குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்குது. உண்மை சொல்ல போனால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் எல்லா வளமும் எல்லா அழகும் இருக்கிற நாடாக தான் எங்களுடைய இலங்கை இருக்குது. எப்போ வந்து அரசியல்வாதிகள் எல்லாருமே திரும்பி எல்லா இனங்களும் தங்களுடைய இனமாக நினைக்கிறாங்களோ அப்போ தான் வந்து இலங்கையோட பொருளாதாரம் ஏறும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெளிநாடு இருக்கிற எங்களுடைய உறவுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சொந்தங்கள் பந்தங்களை எல்லாம் விடுத்து போய் அங்கே போய் நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. எப்போ வந்து இலங்கை வந்து பொருளாதார ரீதியில் வளரணும் அப்படின்னு சொன்னால் இடங்களுக்கிடையே மதங்களுக்கிடையே எப்போ வந்து ஒற்றுமை ஏற்படுதோ அப்போ வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும்ன்றது எந்த வித மாற்ற கருத்தும் இல்லை. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கு. இன்னொரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விளையாட்டு சில என்ன